الحمد لله رب العالمين، وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيقول الله تبارك وتعالى: واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. அருளாளன் அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி இந்த ஃபுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். புகழனைத்தும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், வணக்கத்துக்கு தகுதியானவன் அவன் மட்டும்தான் என்று சாட்சி கூறுகிறேன். இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் மீதும் தாபிஊன்கள் அத்பாஉ தாபிஈன்கள் சாலிஹூன்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் தஆலா என்றென்றும் ஸலாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தாபிஈன்களில் முக்கியமான ஒருவர் ஷுஃபை இப்னு மாத்தி' அல் அஸ்பஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், நான் மதீனாவுக்கு சென்றேன். அங்கே ஒரு மனிதரை பார்த்தேன். அவரை சூழ மக்கள் அமர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். விசாரித்தேன், இவர் யார்? மக்கள் சொன்னார்கள், இவர்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த மஜ்லிஸில் அமர்ந்து அது முடியும் வரைக்கும் காத்திருந்து அவர்கள் தனிமையில் வீட்டுக்கு செல்கிற வரைக்கும் பார்த்து கொண்டிருந்து நான் அங்கே சென்று அவர்களை சந்தித்து அவர்களிடத்தில் கேட்டேன், ஹத்தித்னி ஹதீஸன் சமிஅதஹு மின் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நீங்கள் நேரடியாக கேட்ட ஒரு ஹதீஸை கேட்டு நன்கு மன்னனம் செய்து விளங்கி வைத்திருக்கிற ஒரு ஹதீஸை எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். அவர்கள் சரி என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், أحدثك ما سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் எனக்கு சொன்னார்கள், இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது நானும் அவர்களும் மட்டும்தான் இருந்தோம் என்று சொல்லிவிட்டு அப்படியே அழுது மயங்கிவிட்டார்கள். மயக்கம் தெளிகிற வரைக்கும் நான் காத்திருந்தேன். பிறகு மயக்கம் தெளிந்தது. சொன்னார்கள், நான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்ன ஒரு ஹதீஸை சொல்லித் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அழுதார்கள். பயத்தில் மயங்கிவிட்டார்கள். மூன்றாம் முறையும் இப்படியே நடந்தது. நான் அவர்களை கொஞ்ச நேரம் அப்படியே படுக்க வைத்திருந்தேன். பிறகு அவர்கள் மயக்கம் தெளிந்து எழுந்தார்கள். அதற்கு பிறகு ஒரு ஹதீஸை சொன்னார்கள். நானும் அவர்களும் தனிமையில் இருக்கும் பொழுது எனக்கு இந்த ஹதீஸை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்காக நாடும் பொழுது 3 மனிதர்களை முதலில் அழைப்பான். 3 பேரும் உலகத்தில் மிகச் சிறப்பானவர்கள். ஒருவர் குர்ஆனுடைய இல்மை கற்று வாழ்க்கையை அதற்காகவே அர்ப்பணித்தவர். இன்னும் ஒருவர் அறப்போரில் சென்று ஷஹீதாகி இருப்பார். 3வது மனிதர் ஒரு செல்வந்தர், கொடையாளி, நல்ல வழிகளில் நிறைய செலவு செய்தவர். 3 பேர்களிடத்திலும் விசாரணை நடைபெறும். உங்களுக்கு நான் இவற்றையெல்லாம் தந்திருந்தேன், நீங்கள் என்ன செய்தீர்கள்? அவர்கள் தாம் செய்த நலவுகளை எல்லாம் சொல்லுவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், கஸப்த. ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய விசாரணையின் பொழுது நீ பொய் சொல்கிறாய். மலக்குகளும் சொல்லுவார்கள், நீ பொய் சொல்லிவிட்டாய்.
அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் ஏன் செய்தார்கள், அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெறுவதற்காக அல்ல, அவனுடைய திருப்திக்காக அல்ல, உலகத்தில் பேர் கிடைப்பதற்காக. உங்களை பெரிய குர்ஆனை சுமந்த அறிவை பெற்றவர் என்று மக்கள் சொல்ல வேண்டும், உங்களுடைய வீரத்தை மக்கள் பாராட்ட வேண்டும், உங்களுடைய கொடையை மக்கள் புகழ்ந்து பேச வேண்டும். நிறைய செய்திருக்கிறார் ஊருக்கு குடும்பத்துக்கு என்று, நிறைய நலவுகள் செய்திருக்கிறார், இவற்றையெல்லாம் மக்கள் பேச வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்தீர்கள் என்று அவர்களுக்கு பதில் சொல்லப்பட்டு அவர்களை கொண்டுதான் நரகம் ஆரம்பித்து வைக்கப்படும் என்று சொன்னார்கள். சுஃபை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், பிற ஒரு காலத்தில் நான் இந்த ஹதீஸை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னேன். அவர்களும் இதை கேட்டுவிட்டு அழுது அழுது அப்படியே மயங்கி விட்டார்கள். சொன்னார்கள், இவர்கள் மிகச் சிறப்புக்குரியவர்கள் இந்த 3 பேரும், அவர்களுடைய நிலையே இப்படி இருக்கும் என்றால் நம்முடைய நிலை என்னவாக இருக்கும் என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இதை நமக்கு பாடமாக ஆக்கி இருக்கிறார். ஆகிரத்துக்காக நாம் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் மக்களுடைய பாராட்டை புகழை நாடி செய்யக்கூடாது. அந்த நன்மைகளின் அந்த இபாதாத்துகளின் நன்மைகளும் நமக்கு இல்லாமல் போகும். இதே நேரத்தில் அது நமக்கு தண்டனைக்கு காரணமாகவும் அமையலாம். நாம் செய்வதே அமல்கள் மிக குறைவான அமல்களை நாம் செய்கிறோம். நிறைய அளவு அமல்கள் நம்மிடத்தில் இல்லை, குறைவான அமல்கள். இவற்றை கூட நாம் அவருக்காக இவருக்காக என்று செய்துவிட்டால் ஆகிரத்தில் நமக்கு எதுவுமே இருக்க மாட்டாது. அமல்களை செய்யும் பொழுது, ஆகிரத்துக்காக மறுமைக்காக நாம் செய்யக்கூடிய அமல்களை செய்யும் பொழுது மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் நினைக்கவே கூடாது. மக்களை திருப்திப்படுத்த நினைத்தால் ஒரு நாளும் மனிதர்களை திருப்திப்படுத்த முடியாது. அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது என்பது இலகுவான விஷயம். நம்முடைய ஸலஃபு ஸாலிஹூன்கள் நமக்கு அழகான முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். அந்த நல்ல மனிதர்கள் அமல்கள் செய்வார்கள், அவர்களை பாராட்டுகிறவர்கள், அவர்களுக்கு குறை சொல்கிறவர்கள், இரு சாராரும் அவர்களுக்கு சமமாகத்தான் தெரிவார்கள். தூய்மையாக அமல் செய்யக்கூடியவர்களுக்கு பாராட்டுகிறவர்களும் குறை சொல்கிறவர்களும் சமமாக தெரிவார்கள். பாராட்டுகிறவர்களுக்காக தம்முடைய அமலை அதிகரிக்கவும் மாட்டார்கள், குறை சொல்கிறவர்களுக்காக தாம் தூய்மையாக செய்கிற அமல்களை விட்டுவிடவும் மாட்டார்கள். அந்த நல்ல மனிதர்கள் நாம் பாவங்கள் செய்துவிட்டு மறைப்பதற்கு முயற்சி செய்வது போல் நன்மைகளை முயற்சி செய்து 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 மறைத்திருக்கிறார்கள். தூய்மையாக அமல் செய்யக்கூடிய மனிதர்களுடைய அடையாளங்களில் ஒன்று, அவர்கள் தாம் செய்கிற நன்மைகளை மறைப்பார்கள். ஒரு அமலை செய்வதற்கு எவ்வளவு நன்மை இருக்கிறதோ அதுபோல அதை மறைப்பதற்கு நன்மை இருக்கிறது. மறைத்து செய்கிற, அல்லாஹுக்காகவே மறைத்து செய்யப்படுகிற அமல்களுக்குரிய சக்தி அலாதியானது. கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தஆலா நிழல் கொடுக்கக்கூடிய மனிதர்கள், அவர்கள் ஒருவராக சொன்னார்கள், ரஜுலுன் தஸத்தக பிஸதகா ஃபஅக்ஃபாஹா. ஒருவர் ஒரு சதகாவை கொடுக்கிறார், அந்த சதகாவை கொடுக்கும் பொழுது அவர் மறைக்கிறார். ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு. வலது கை என்ன கொடுக்கிறது, யாருக்கு கொடுக்கிறது, எவ்வளவு கொடுக்கிறது என்றது இடது கைக்கு கூட தெரியாது. தன்னுடைய மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, கூட உள்ளவர்களுக்கு தெரியாது. அவ்வளவு மறைத்து தான் செய்கிற அந்த சதகாக்களை அவர் செய்து விடுகிறார். இவருக்கு அல்லாஹு தஆலா இவருடைய அமல் அவனுக்கு எவ்வளவு விருப்பமானது என்றால், இவருக்கு நிழல் இல்லாத அந்த நாளில் அல்லாஹு தஆலா
நிழல் கொடுத்து விடுவான். அன்பான சகோதரர்களே, நாம் நம்முடைய அமல்களை காட்டிக்கொள்ள பார்க்கிறோம். நான் செய்தது 4 பேருக்கு தெரியாதே, தெரிய வைப்பதற்கு என்ன செய்யலாம் என்று நாம் ஆசைப்படுகிறோம், முயற்சிக்கிறோம், யோசிக்கிறோம். ஆனால் அந்த மனிதர்கள் தம்முடைய அமல்களை மறைத்திருக்கிறார்கள். ஆபிது அஹ்லி பிலஸ்தீன், பிலஸ்தீனில் இருந்து வந்தவர்களில் மிக பெரும் ஒரு இபாதத்தாலியாக இருந்தவர்தான் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இரவெல்லாம் தொழுவார்கள். இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் அவர்கள் அஹ்லுல் கிதாபை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அந்த காலத்திலும் அவர்கள் ராஹிபு அஹ்லி பிலஸ்தீன் என்று பெயர் பெற்றவர்கள். அவர்கள் இரவெல்லாம் தொழுவார்கள். ஒரு மனிதர் அவர்களிடத்தில் போய் கேட்கிறார்கள், கைஃப ஸலாத்துக பில்லைல், உங்களுடைய இரவு தொழுகை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் சொல்லுங்களேன். அவர்கள் கடும் கோபப்பட்டார்கள். சொன்னார்கள், யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிய 2 ரக்அத்துகளை நான் தொழுவது, இரவெல்லாம் தொழுதுவிட்டு மக்களுக்கு நான் முழு இரவும் தொழுதேன், இவ்வளவு தொழுதேன் என்று சொல்வதை விடவும் எனக்கு விருப்பமானது என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, இப்படிதான் அவர்கள் செய்கிற அமல்களை மக்களுக்கு மறைத்திருக்கிறார்கள். அய்யூப் சக்தியாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இரவெல்லாம் தொழுவார்கள். காலையில் ஃபஜ்ருக்கு எழும்புகிற நேரமாகும் பொழுது அவர்கள் யாருக்கும் தெரியாமல் படுக்கைக்கு வந்து விடுவார்கள். எல்லோரும் எழும்பும் பொழுது ஒரு தூங்கியவர் எப்படி சத்தத்துடன் எழும்புவாரோ அதுபோல் எல்லோருடனும் சேர்ந்து எழுந்து செல்வார்கள். மக்கள் நினைப்பாங்க, இவரும் எங்களோட தான் எழும்புகிறார்கள். தன்னுடைய இரவு தொழுகையை மறைக்கிறார்கள். மக்களுக்கு தெரியக்கூடாது என்று நினைக்கிறார்கள். ஹஸ்ஸான் இப்னு சினான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இரவு தொழுகையை பற்றி எழுதுகிறார்கள். அவர்கள் மனைவி சொல்கிறார்கள், படுக்கைக்கு வருவார்கள், சிறுபிள்ளையை நாம் ஏமாற்றி தூங்க வைப்பது போல என்னுடன் பேசி பேசி என்னை தூங்க வைத்து விடுவார்கள். நான் தூங்கிவிட்டேன் என்று அவர்கள் எப்பொழுது நினைக்கிறார்களோ மெதுவாக படுக்கையிலிருந்து எழுந்து சென்று தொழ ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு நாள் நான் கேட்டேன், கம் துஅஸ்ஸிபு நஃப்ஸக், எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் இரவெல்லாம் தொழுகிறீர்கள், உங்களுக்கு நீங்களே கஷ்டம் கொடுத்துக் கொள்கிறீர்களே, உங்களுக்கு நீங்கள் அன்பு காட்டக்கூடாதா? அவர்கள் சொன்னார்கள், யூஷிகு அன் அர்குத ரக்தா லா அகூமு பஅதஹா ஸமானா, அதிவிரைவில் நான் தூங்க இருக்கிறேன், நான் அப்பொழுது தூங்கிவிட்டால் மிக நீண்ட காலம் எனக்கு எலும்பு கிடைக்க மாட்டாது, அதனாலதான் நான் இப்பொழுது தொழுகிறேன் என்று சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, தான் செய்கிற அமல்களை தன்னுடைய வீட்டில் உள்ள மனைவிக்கு கூட மறைத்திருக்கிறார்கள். எத்தனையோ ஸலஃபு ஸாலிஹீன்கள் பலர் இருந்திருக்கிறார்கள். நஃபிலான நோன்புகள் வைப்பார்கள். மக்களிடத்தில் வரும் பொழுது, மஸ்ஜிதுக்கு சபைகளுக்கு என்று வரும் பொழுது உதட்டில் எண்ணெயை பூசிக்கொள்வார்கள். உதடு காய்ந்திருந்தால் மக்கள் இலகுவாக நோன்பு வைத்திருக்கிறார் என்று புரிந்து கொள்வார்கள் என்ற காரணத்தினால் சாப்பிட்டது போல காட்டிக்கொள்வதற்காக அவர்கள் எண்ணெயை பூசிக்கொண்டு, உதட்டில் எண்ணெயை பூசிக்கொண்டு மக்களுக்கு மத்தியில் வருவார்கள். அன்பான சகோதரர்களே, எப்படி அவர்கள் தம்முடைய இஹ்லாஸை, மன தூய்மையை பாதுகாத்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அன்-நஹை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆன், தனிமையில் குர்ஆன் ஓதுவார்கள். யாரும் உள்ளே வந்து விட்டார்கள் என்று விளங்கிவிட்டால் மெதுவாக குர்ஆனை அப்படியே ஏதாவது ஒரு துணியால் மூடி விடுவார்கள். நான் தனிமையில் இவ்வளவு குர்ஆன் ஓதுகிறேன் என்று யாரும் கண்டுவிடக்கூடாது, யாரும் நினைக்கக்கூடாது, பேசக்கூடாது என்பதற்காக மெதுவாக துணியால் அதை மூடிவிடுவார்கள். அன்பான சகோதரர்களே, உண்மையில் சாலிஹான அமல்களை செய்து பாதுகாத்து கொண்டவர்கள் இவர்கள்தான். நம்முடைய நிலைகளை பார்த்தால் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே நாம் நிறைய அமல்களை செய்கிறோம். அதை விடவும் அமல்கள் செய்வது போல் சில நேரங்களில் காட்டிக்கொள்கிறோம்.
நமக்கு தேவை ஒரு போட்டோ. குர்ஆனை திறந்து வைத்துக் கொண்டு ஒருவரை போட்டோ எடுக்க சொல்லிவிட்டு போட்டோ எடுத்ததற்கு பின்னால் குர்ஆனை மூடி வைத்து விடுகிறார். துஆ கேட்பது போல் கைகளை உயர்த்தி போட்டோ எடுத்ததற்கு பின்னால் கையை கீழே விடு. நாம் யாரை ஏமாத்துகிறோம்? அன்பான சகோதரர்களே, தன்னுடைய விஷயத்தில் எப்பொழுதும் நான் சரியான வழியில் தான் சென்று கொண்டிருக்கிறேனா அல்லது ஷைத்தான் என்னை ஏமாற்றத்தில் போட்டு வைத்திருக்கிறானா? தன் மீது எப்பொழுதும் ஒரு சந்தேக பார்வை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய இபாதத்துகளை முகஸ்தூதியில் இருந்து பாதுகாப்பது மிக முக்கியமான கடமை. அமல்கள் செய்வதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுபோல் நாம் செய்கிற தீனுடைய எந்த அமலாக இருந்தாலும் முகஸ்தூதியிலிருந்து அவற்றை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய எந்த கூட்டு அமல்களாக இருக்கலாம், தனிமையாக செய்யக்கூடிய அமல்களாக இருக்கலாம், அவற்றில் முகஸ்தூதி சேர்ந்து விடக்கூடாது. ஹுத்பாக்களில் நாம் எங்கு உலகத்தில் எந்த நாட்டுக்கு சென்றாலும் ஹதீப் மனிதர்களை எப்படி விழிக்கிறார்? இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படிதான் விழிப்பார்கள். விசுவாசிகளே, இப்படிதான் அங்கே விழிக்கப்படும். ஏன் அப்படி சொல்கிறார்கள்? ஹுத்பாவை பொறுத்தவரையில் அங்கு எல்லோரும் வருவார்கள். தலைவர்கள் வருவார்கள், அதிகாரிகள் வருவார்கள், அதுபோன்று பல அந்தஸ்துகளிலும் மதிப்புகளிலும் இருக்கிறவர்கள் வருவார்கள். அவர்கள் எல்லோரையும் விழித்து தலைவர் அவர்களே, அவரே, இவரே என்று விழித்தால் இந்த ஹுத்பாக்களிலே இருக்கக்கூடிய ரூஹானியத் இருக்க மாட்டாது. இபாதா இது தூய்மையாக நிறைவேற்றப்பட வேண்டும். இதில் யாரையும் திருப்திப்படுத்துவதோ சொந்த நோக்கங்களை இவற்றை கொண்டு நிறைவேற்றிக் கொள்வதோ ஹுத்பாக்களில் ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. ஆகவேதான் யாரையும் அவர்களுடைய பட்டங்கள், பதவிகள், அந்தஸ்துக்கள் எதையும் சொல்லாமல் இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே என்று அழைக்கப்படுகிறது. இப்படி நாம் நம்முடைய எந்த அமல்களாக இருந்தாலும் அவற்றை முகஸ்தூதியில் இருந்து பாதுகாக்க வேண்டும். நம்மீது நமக்கு ஒரு சந்தேக பார்வை, நான் சரியான வழியில் இருக்கிறேனா அல்லது ஏமாற்றத்தில் இருக்கிறேனா? தீனுடைய நலவுகளுக்காக, தன்னுடைய முன்னேற்றத்துக்காக என்று நல்ல சேவைகள், மார்க்க சேவைகள் செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் நபர்களுடன், இயக்கங்களுடன் இணைகிறோம். மக்கள் மிக தூய்மையான எண்ணங்களுடன், நல்ல உணர்வுடன் இணைகிறார்கள். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல ஷைத்தான் அவர்களை விளையாடி விடுகிறான். அவர்கள் இப்பொழுது மக்களை தகுதியற்றவர்களாகவும், நான் தான் தகுதியானவன், நான் அது செய்திருக்கிறேன், இது செய்திருக்கிறேன், எனக்கு பதவி வேண்டும், எனக்கு அந்தஸ்து வேண்டும், இவர்கள் என்னை மதிப்பதில்லை என்றெல்லாம் அந்தஸ்தையும் மதிப்பையும் புகழையும் தேட ஆரம்பித்து விடுகிறோம். பிறருக்கு குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம். நம்முடைய காலத்தில் எல்லாம் எப்படி இருந்தது? இப்ப இருக்கிறவங்க அவங்க யாரும் சரியாக செய்யறதில்லை. நாம இருக்கிற காலத்துல மாதிரி அந்த நலவுகள் எல்லாம் இப்பொழுது இல்லை, இப்ப எல்லாம் தகுதியானவர்கள் இல்லை என்று யார் யாரையோ குறை சொல்லி சொல்லியே நம்முடைய அமல்களை நாம் வீணாக்கி கொண்டிருப்போம். நமக்கு புகழ் தேவை, பெயர் தேவை. நாமே நம்மை பெரிய தியாகி என்று அறிமுகப்படுத்துகிறோம். இந்த ஊருக்காக, மஸ்ஜிதுக்காக, இந்த அமைப்புக்காக பெரிய தியாகம் செய்திருக்கு. பத்ர் உஹுதுல கலந்து கொண்டவர்கள் கூட அவர்கள் யாரும் தம்மை பெரிய தியாகி என்று சொல்லவும் இல்லை, சொல்ல விடவும் இல்லை. அப்படிப்பட்ட சஹாபாக்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கும் பொழுது நாம் ஏதோ கொஞ்ச காலம் ஏதோ அரைகுறையான வேலைகளை செய்துவிட்டு நாம் பெரிய தியாகி என்று நம்மை அறிமுகப்படுத்துகிறோம் என்றால், அன்பான சகோதரர்களே, இப்படி சொல்லும் பொழுது உண்மையில் நமக்கு வெட்கம் வர வேண்டும். மக்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதனால் அல்லாஹ்விடத்தில் நமக்கு கபூலியத் கிடைத்து விட்டது என்ற எண்ணம் நமக்கு வந்திருக்க கூடாது. அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு வரக்கூடாது. நாம் சில பொழுது நாம் எதை செய்கிறோமோ அதை மக்களுக்கு காண்பித்து
அவர்களுடைய வாய்களால் அதை ஏற்றுக்கொள்ள வைக்கிறோம். நாம் சேவைதான் செய்து கொண்டிருக்கிறோம், நாம் தீனுடைய சேவை செய்கிறோம் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள வைத்து பிறகு நாம் திருப்தி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நாம் கபூலியத்துக்குரிய ஒரு பெரும் சேவையை செய்து கொண்டிருக்கிறோம். மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற காரணத்தினால் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான் என்று நாம் விளங்கிவிடக் கூடாது. அன்பான சகோதரர்களே, எப்பொழுதும் நம் மீது நமக்கு ஒரு சந்தேக பார்வை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் செய்வது சரிதானா அல்லது ஷைத்தான் என்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறானா? நான் விளம்பரத்துக்காக செய்கிறேனா? விளம்பரம் என்று வந்துவிட்டால் சில பொழுது எத்தனை லட்சங்கள் கோடிகளையும் கொடுக்க முன் வந்து விடுகிறார்கள். எங்கு விளம்பரம் இல்லையோ அங்கு ஒரு 1000 ரூபாவை செலவழிக்கவும் யோசிக்கிறார்கள். சில பொழுது சிலர் வெளியில் பெரும் பெரும் சேவைகளை செய்வார்கள். தன்னுடைய குடும்பம் என்று வரும் பொழுது அங்கே பின்வாங்குகிறார்கள். ஏன்? அங்கு செய்தால் பெயர் வரும், புகழ் வரும், மக்களுக்கு தெரியும், விளம்பரம் வரும். ஆனால் குடும்பத்துக்கு நாம் செய்யக்கூடிய உதவிகள் அது விளம்பரத்தில் வருவதில்லை. அதை மறைத்து விடுவார்கள், அதை சொல்ல மாட்டார்கள். குடும்பத்துக்கு எவ்வளவு செய்தாலும் அவ்வளவுதான் என்று நினைத்து ரகசியமாக செய்யக்கூடிய எதையும் செய்ய முன்வருவதில்லை என்றால், அன்பான சகோதரர்களே, வெளிப்படையில் மக்கள் நம்மை எவ்வளவு புகழ்ந்தாலும் உண்மையில் நாம் ஒரு பெரும் நோய்க்கு உள்ளாகி இருக்கிறோம். இந்த அமல்கள் எல்லாம், மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் கியாமத்தில் அவர்கள் காண மாட்டார்கள். கியாமத்தில் அமல்களாக இருக்க மாட்டாது. எத்தனையோ அமல்களை அல்லாஹு தஆலா உலகத்துடன் அழித்து விடுவான். அன்பான சகோதரர்களே, எதையும் மக்களுடைய புகழுக்காக விளம்பரத்துக்காக செய்யக்கூடாது. ஒரு சஹாபாக்களுடைய நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஸாத்துர் ரிகா என்று சொல்லக்கூடிய ஒரு போரில் கலந்து கொண்டவர்கள். அவர்கள் நடந்து 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 கால் நகங்கள் கலன்று போனன. அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். கால் நகங்களில், விரல்களில் துணிகளை சுத்தி கொண்டு அந்த பயணத்தை அவர்கள் செய்தார்கள். கால்கள் எல்லாம் வெடித்து காயம், இரத்தம் வருகிறது. இப்படியான நிலை. அதுல கலந்து கொண்ட ஒருவர் தான் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் அந்த சம்பவத்தை மக்களுக்கு ஒரு காலத்தில் சொல்வார்கள், சொல்லி வந்தார்கள். நாம் இப்படி கஷ்டப்பட்டோம், இந்த இதை பற்றி எல்லாம். பிறகு பார்க்கிறார்கள், இது எனக்கு புகழ் வருவதற்கு இது காரணமாக ஆகிவிடுமோ, நான் செய்த அமலை நானே வெளிப்படுத்தி பேசியதாக ஆகிவிடுமோ என்று சொல்லி அந்த சம்பவத்தை இறுதி காலங்களில் சொல்வதை நிறுத்திக் கொள்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில சில நலவுகளாக நாம் நினைக்கக்கூடிய கர்மங்களை செய்திருக்கலாம். எப்பொழுது அதன் மூலமாக விளம்பரம் கிடைக்கிறது என்று நினைக்கிறோமோ அந்த நேரத்தில் அவற்றை பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். மக்கள் அதை பேசுவதற்கு நாம் அனுமதிக்கவும் கூடாது. நமக்கு தேவை நம்முடைய அமல்களை முகஸ்தூதியிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தூய்மையான அமல்களுடன் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். ஆகிரத்தில் நான் அந்தஸ்தை பெற வேண்டும் என்பது நம்முடைய தேவை. ஆகவே நம்முடைய அந்த பாக்கியங்களை இல்லாமல் செய்வதற்கு நாம் யாரையும் அனுமதிக்க கூடாது. மற்றவர்களையும் அவர்களுடைய அமல்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு மற்றவர்களுக்கும் நாம் உதவியாக இருக்க வேண்டும். நாம் சில பொழுது நாம் பெரிதாக எதுவும் செய்வதும் இல்லை, செய்பவர்கள் தூய்மையாக செய்வதற்கு அனுமதிப்பதும் இல்லை. அவர்களுடைய தூய்மையையும் நாம் கெடுத்து விடுவோம். ஸலஃபு ஸாலிஹூன்கள் மனிதர்கள் தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய நஃபிலான அமல்களை கூட நீங்கள் விசாரிக்க வேண்டாம். நீங்க என்ன செய்றீங்க என்பதை கூட காரணம் இல்லாமல் விசாரிக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், லா தஸ்அல் அஹாக் அன் சியாமிஹி. உங்களுடைய ஒரு சகோதரர் நஃபிலான நோன்பு பிடிக்கக்கூடிய நாட்களில் உங்களை சந்திக்கிறார் என்றால் நோன்பா இல்லையா என்பதை கூட நீங்கள் கேட்க வேண்டாம். ஏனென்றால் அவர் உண்மையில் நோன்பு வைத்திருந்து
நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அவருக்குள் சில பொழுது முகஸ்தூதி உண்டாகலாம். அப்படி இல்லை, அவர் நோன்பு வைத்தில்லை என்றால் அவருக்கு அதனால் அந்த கேள்வியால் கவலை உண்டாகலாம். ஏதோ என்ன பற்றி பெரிசாக நினைச்சு கொண்டு நோன்பா என்று கேட்டாரே, இல்லை என்று சொல்ல வேண்டி வந்ததே என்ற ஒரு கவலை உண்டாகும். இரண்டும் அவருடைய தீனை பாதித்துவிடும். ஆகவே நோன்புகளை பற்றி கூட நீங்கள் கேட்காதீர்கள் என்று சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, பேட்டி என்ற பெயரில் மனிதர்கள் செய்த நல்ல அமல்களை நாம் போய் வீணாக்கிவிடக் கூடாது. ஒருவர் இஹ்லாசுடன் எவ்வளவு கர்மங்களை செய்திருப்பார், இந்த பேட்டி காண்பவர் போய் அது செய்தீர்களா இது செய்தீர்களா என்று கேட்டு 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 அவரும் இப்பொழுது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் செய்து முடிந்த விடயங்களை கூட திரும்ப சொல்லி அதன் மூலம் தன்னுடைய இஹ்லாஸை இழந்து விடலாம். சொல்கிறவர்கள் எல்லோரும் முகஸ்தூதிக்காக தான் சொல்கிறார்கள் என்று நாம் நினைக்க கூடாது. ஆனால் முகஸ்தூதி வருவதற்கான ஒரு வழி. ஒரு மனிதன் தன்னில் நிறைய முயற்சிகள் செய்து பொருள் ஆசையை இல்லாமலாக்கிக் கொள்ளலாம், உலக ஆசையை இல்லாமலாக்கிக் கொள்ளலாம். ஆனால் பதவி மோகம், புகழாசை என்பது வெளியாக்குவதற்கு, இல்லாமலாக்குவதற்கு மிக கடினமான ஒன்று. எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் புகழாசை, பதவி ஆசை என்பது இலகுவில் மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வெளியில் போக மாட்டாது. உலகத்தையே துறந்த ஒரு துறவியாக இருப்பார், பெரிதாக அவரிடத்தில் எதுவும் இருக்காது. ஆனால் அந்த உள்ளத்தில் கூட, அவருடைய உள்ளத்தில் கூட புகழ் ஆசை, பதவி ஆசை மறைந்திருக்கும். அன்பான சகோதரர்களே, ஆபத்தானது பதவி ஆசை என்பது. ஒரு மனிதனுக்கு ஆபத்தானது. பதவி ஆசை பிடித்தவர்கள் சமூகத்துக்கு ஆபத்தானவர்கள். ஒரு பசித்த ஓநாயை கொண்டு போய் ஆட்டு மந்தைக்குள் விட்டால் அந்த ஓநாயால் அந்த ஆடுகளுக்கு எவ்வளவு ஆபத்தோ, பதவி மோகம் உள்ளவனால் ஒரு சமூகத்துக்கு அவ்வளவு ஆபத்துண்டாகும், அதை விட ஆபத்துண்டாகும். நம்முடைய உள்ளங்களில் பதவி மோகம் இருக்கிறதா? நாம் எல்லோரும் பதவியில இல்லை. ஆனால் சில பொழுது நாம் ஏதோ ஒரு வாயில் ஒரு ஊருடன் சம்பந்தப்பட்டிருக்கிறோம், ஒரு குடும்பத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கிறோம், சில நண்பர்களுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறோம், எங்கோ நாம் ஒரு பணி புரிகிறோம் என்றால் இங்கே எனக்கு பதவி மோகம் இருக்கிறதா? அவருடைய அளவுக்குள்ளே ஷைத்தான் வந்து பதவி மோகத்தையும் புகழ் மோகத்தையும் ஏற்படுத்தி பதவிக்காக, புகழுக்காக என்று தன்னுடைய அமல்களை செய்ய வைத்து எந்த விதமான கூலியும் இல்லாத நிலையை ஏற்படுத்தி விடுவான். அன்பான சகோதரர்களே, பதவி மோகம் என்பது அவ்வளவு ஆபத்தானது. எத்தனையோ இடங்களில் பார்க்கிறோம், பதவிகளுக்கு வந்தவர்கள், பொறுப்புகளுக்கு வந்தவர்கள், அவர்களுக்கும் தெரிகிறது நான் இதுக்கு தகுதி இல்லை, ஊருக்கும் தெரிகிறது, மக்களுக்கும் தெரிகிறது. ஆனால் விட்டுக் கொள்வதற்கு மனம் இல்லை. சின்ன குழந்தைகளிடமிருந்து ஒரு பொருளை நாம் வாங்கும் பொழுது அதற்கு மாற்றீடாக ஏதாவது கொடுத்து அதை ஏமாற்றி வாங்குவது போல் இப்படிப்பட்டவர்களுக்கும் ஏதோ ஒரு பதவியை உருவாக்கி ஒரு பெயரை கொடுத்து அப்படிதான் பதவிகளை பறிக்க வேண்டி இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய கேவலம்! அந்த கேவலம் கூட நமக்கு புரிவதில்லை. அவ்வளவு நமக்கு இந்த மோகம் வந்துவிட்டது. அல்லாஹு தஆலா உலகத்திலேயே இந்த மோகம் வந்துவிட்டால் மனிதர்களை கேவலப்படுத்தி விடுகிறான். சஹாபாக்கள் எவ்வளவு தூய்மையானவர்கள் என்றால், அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமீனு ஹாதிஹில் உம்மா என்று சொல்லப்பட்டவர்கள், இந்த உம்மத்துடைய நம்பிக்கையாளர் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொன்னார்கள். மிக சிறந்தவர்கள். சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாமுடைய படை தளபதியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு கீழால் அபூ உபைதா, இதுபோல் இன்னும் பல முக்கியஸ்தர்கள் பதவி அவர்களுடைய கர்மத்தை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதவியை ஏற்றதும் முதல் கடிதம் எழுதுகிறார்கள் ஷாமுக்கு,
ஹாலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் படை தளபதிக்கு எழுதுகிறார்கள், இந்த கடிதம் வந்ததும் நீங்கள் தலைமையிலிருந்து நீங்கி அபு உபைதா இப்னுல் ஜர்ராஹ் அவர்களை நீங்கள் அமீராக நியமித்து விடுங்கள், அவர்கள் அமீராக இருப்பார்கள் என்று சொல்லி தன்னுடைய முடிவை அனுப்பி வைக்கிறார்கள். இப்பொழுது ஹாலித் ரலியல்லாஹு அவர்களின் பக்கம்தான் மக்களுடைய பார்வை இருந்தது. ஹாலிதின் அவர்கள் வெற்றிகளை ஈட்டிக் கொண்டு செல்கிறார்கள் என்ற பார்வை மக்களுக்கு இருந்தது. அவர்கள் கேட்டிருக்கலாம், எனக்கிட்ட என்ன குறை இருக்குது, நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏன் என்ன நீக்கணும் என்றெல்லாம் கேட்டிருக்கலாம். ஆனால் எதுவும் பேசவில்லை. மக்களை பார்த்து ஒரு அறிவிப்பு செய்தார்கள், கத் உல்லிய அலைக்கும் அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய நம்பிக்கையாளர் இன்றிலிருந்து உங்களுக்கு தலைவராக படைத்தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று அறிவிப்பு செய்துவிட்டு அவர்கள் ஒரு சாதாரண சிப்பாயாக மாறி அவர்களுடன் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இதுதான் உண்மையான தூய்மையான மனிதனுக்கான அடையாளம். அன்பான சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் எதை செய்தாலும் ஒரு சந்தேக பார்வை நம்முடைய அமல்கள் மீது நமக்கு இருக்க வேண்டும். சரியான வழியில இருக்கிறேனா அல்லது ஷைத்தான் என்னை சரியாக காட்டி காட்டி என்னை வழிகெடுத்து கொண்டிருக்கிறானா என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் செய்கிற அமல்கள் எல்லாம் வீணாகி போய்விடும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக. அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய அமல்களிலும் தூய்மையை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக, முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னிப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.